நாம் இப்போ பயணிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா தர்மஸ்தலாவுக்கு தான் போயிட்டுருக்குறோங்க. தர்மஸ்தலா பார்த்திங்கன்னா தர்ம தேவதைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்தல வரலாறு வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாங்க. தர்மஸ்தலாவில் பார்த்திங்கன்னா மூலவர் வந்து மஞ்சுநாதருங்க. அம்மா வந்து கன்னியாகுமரி அம்மனும் சொல்கிறாங்க, பகவதி அம்மன்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா நேத்ராவதி தீர்த்தம் வந்து இருக்குது. அங்கே நீராடிட்டு தான் சாமியை தரிசிக்க போகணும்னு சொல்கிறாங்க. கோவில் மாதிரி இல்லாமல் இதோட தோற்றமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மடம் மாதிரியே இருக்கும். 800 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா குடும்பபுரம்னு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் வந்து பரம ஹெக்டர் அப்படிங்கிறவர் வந்து தலைவராக இருந்திருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் தர்ம சிந்தனைகள் நிறைய உடையவராக இருந்திருக்காரு. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு முன்னாடி தெய்வீக தோற்றமுடைய ரொம்ப பேர் வந்து யானை குதிரைகளோடு வந்து நின்றுருக்காங்க. தாகமாக இருக்குது, தண்ணீர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்தவர்களை வந்து தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஹெக்டர் வந்து வீட்டுக்குள்ளே வரவேற்று அவர்களை உபசரித்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுத்துருக்காரு. அப்போ அங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹெக்டர்கிட்ட எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம், நீங்கள் வெளியேறிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பேசாமல் சரின்னு சொல்லிட்டு அவரோட உடைமைகளெல்லாம் எடுத்துகிட்டு வெளியேறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அவரோட அந்த செயல்னால் மனமகிழ்ந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஈசனோட கட்டளைக்கு உட்பட்ட தர்ம தேவதைகள், எங்களால் வந்து பல அற்புதங்களை வந்து தோற்றுவிக்க முடியும். இந்த குடும்பபுர கிராமத்தில் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலத்தை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம். அதனால் நீங்கள் இங்கே ஒரு ஆலயம் எழுப்பி கன்னியாகுமரி அம்மனை வந்து பிரதிஷ்டை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மங்களூருக்கு அருகே கத்ரிங்கிற தலத்தில் குளத்தில் வந்து காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட மஞ்சுநாதர் அப்படிங்கிற சிவலிங்கம் ஒன்று உள்ளது. அதையும் எடுத்து கொண்டு வந்து கன்னியாகுமரி அம்மன் பக்கத்துலேயே பிரதிஷ்டை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எழுப்பக்கூடிய இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதிஷ்டை பெற்றதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்களோட அனைத்து குறைகளுமே நிறைவேற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே காணிக்கை வந்து நிறையா வந்து குவியும். அதை வந்து நீங்கள் தர்ம காரியத்துக்கு மட்டுமே செலவிடணும்னு சொல்லிட்டு தர்ம தேவதைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிரதிநிதியாக வந்து ஹெக்டரையே வந்து இருந்து கோவிலை பராமரிக்கிறதுக்கான அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்க. தர்ம தேவதைகள் வந்து சொல்லிட்டு போன மாதிரியே ஹெக்டர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அம்மனையும் மஞ்சுநாதரையும் பிரதிஷ்டை பண்ணி மக்கள் வந்து நிறைய வந்திருக்காங்க. அவருக்கு காணிக்கைகளும் நிறைய குவிஞ்சிருக்கு. அதனால் அவர் தர்ம காரியங்கள் நிறைய செஞ்சதுனால இந்த ஸ்தலத்துக்கு பார்த்திங்கன்னா தர்மஸ்தலங்கிற பேரும் வந்திருக்குது. இப்போது வரைக்கும் இந்த மன்னருடைய சந்ததிகள் மட்டும்தான் வந்து கோவிலை பராமரிச்சுட்டு வர்றாங்க. கோவிலுக்குள்ளே வந்து நுழைந்ததும் மேற்கு நோக்கிய சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி இருக்காருங்க. கோவிலோட உள்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கிய சன்னதியில் அன்னப்ப சுவாமிகள் வந்து காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவிலோட தலப்பெருமை வந்து என்னவா சொல்கிறாங்கன்னா, தினமும் வழங்கக்கூடிய அன்னாபிஷேகம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அதிபதியாக வந்து இந்த அன்னப்ப சுவாமிகள் தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. கோவிலில் வந்து ஜென்ஸ் வந்து சட்டை போடாமல் தான் வரணுங்க. கோவிலோட மையப்பகுதியில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அம்மனோட உற்சவ சிலை வந்து வைக்கப்பட்டு இருக்குது. வடபுறத்தில் வந்து இஷ்ட தேவதைகளோட சன்னதி இருக்குதுங்க. மூலவராக பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சுநாத சுவாமிகள் வந்து இருக்கார். அவரோட சுவற்றுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா லிங்கோத்பவரும் விநாயகப் பெருமானும் காட்சி கொடுக்குறாங்க. மஞ்சுநாத சுவாமிகளோட வலப்பக்கம் பார்த்திங்கன்னா தர்ம தேவதைகளோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதுவே இடப்புறத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி அம்மனோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்குது. கன்னியாகுமரி அம்மாவை பார்த்திங்கன்னா பகவதி அம்மன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கோவில் கட்டமைப்பு பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம கோவில் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வந்து ஒரு மடம் மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் தான் கட்டியிருப்பாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வுட்டில் தான் வந்து போட்டிருப்பாங்க. பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே எல்லாமே பூ அலங்காரமெல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. இது வந்து எப்போவுமே பண்ணுவாங்களாம் உள்ளெல்லாமே. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்னா ரொம்ப பூ போட்டு அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்களாமாங்க. இல்லை அப்படின்னா நார்மலான நாட்களில் பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்து பூ அலங்காரம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. என்ன ஒரு அதிசயம்னாங்க, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோவில் க்ளோஸ் ஆகிருக்குங்க. எங்களால் சுவாமியை தரிசிச்சிருக்கவே முடியாது. மஞ்சுநாத சுவாமிகளோட அருளாலையும் கன்னியாகுமரி அம்மாவோட அருளாலையும்
ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டியதாயிருச்சுங்க. சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சாமியோட ஒரு அனுகிரகம் தான் என்னால் சொல்ல முடியுங்க. நாங்கள் வந்து வண்டியை நிறுத்த வேண்டியது, ஆனால் நிற்காம நாங்கள் வந்து என்ன ஞாபகத்தில் வந்தோன்னே தெரியாது. ஆனால் நாங்கள் வண்டி வந்து ஸ்டாப் பண்ணாமல் நாங்கள் கண்டினியூவாக வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியும், எப்போவும் ரெகுலர் டைமை விட ½ அன் ஹவர் முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி அப்படின்ட்டு. ரொம்ப அவசரமாக ஓடி போய் அப்பாவையும் அம்மாவையும் நல்ல தரிசனத்தில் தரிசித்தேங்க. இந்த கடைசியாக தீபாராதனை காட்டுவாங்க தெரியுங்களா, அந்த தீபாராதனை வந்து முழுசாக எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்பாவும் அம்மாவும் வந்து அந்த தீபாராதனையில் கலந்துக்கணுங்கிறதுக்காகத்தான் எங்களை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேங்க. ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு ரொம்ப மனப்பூர்வமாக தீபாராதனை காட்டும்போது பார்த்திங்கன்னா அப்பா பக்கத்தில் வந்து நான் நின்றுட்டேன். ஈசனோட பக்கத்தில் நிற்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து தீபாராதனை காட்டும்போது சதுர்த்திகா வந்து அங்கே பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த ஒரு அனுகிரகம் கிடச்சிச்சுங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னு நாங்கள் நினச்சோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்களா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சாமியை பார்க்க முடியாதவங்க இங்கேயே தங்கிடுறாங்க. வெளியில் வந்து நிறைய இடம் இருக்குது. துணியோ இல்லை பாயோ ஏதாவது ஒன்று கொண்டு வந்து வெளியிலேயே போட்டு இங்கேயே தூங்கி எழுந்திரிச்சு இங்கேயே குளிச்சுட்டு இங்கே அன்னதானம் பார்த்திங்கன்னா 3 வேளையும் நடக்குதுங்க. இப்போ நம்ம அன்னதான கூடத்துக்கு தான் போகிறோம். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அன்னபூர்ணா வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ மக்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு இடங்க. க்யூவே பார்த்திங்கன்னா இவ்வளோ க்யூ நிற்கிது பார்த்திங்களா. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அது என்ன இலைன்னு எனக்கு தெரியல சரியாக. ஆனால் அந்த இலையில் வந்து சாதம் வந்து பரிமாறினாங்க. இங்கே இருக்கக்கூடிய சாம்பார் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் நம்ம செய்வோம் இல்லைங்களா தமிழ்நாட்டு ஸ்டைலில், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஆனால் அன்னதானம் வந்து நல்லாவே போட்டிருந்தாங்க. மக்கள் வந்து அன்னதானத்துக்காக மட்டும் இல்லைங்க, இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு மேலே வந்து தினமும் கடவுளை தரிசிச்சுட்டு இங்கே அன்னதானம் வந்து சாப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு லட்டு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா இந்த சாதம், இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்தது வேணும்னா மோர் கொடுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டுங்க. இவங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் புரியல அப்படின்னாலும் நின்று என்ன சொல்ல வர்றோங்கிறத மேக்ஸிமம் அவங்களால புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் தெரியுங்களா, அது செம்ம வைப்ரேஷனுங்க. உள்ளே போனோன்னே உடம்பெல்லாம் சிலுத்துக்குச்சுங்க. அந்தளவுக்கு வந்து இந்த கோவிலில் வந்து வைப்ரேஷன் இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைக்கிது அப்படின்னா, மைசூர் போகிறீங்க அப்படின்னா, கர்நாடகா போகிறீங்க அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமே சேர்த்து தான் என்னால் முடிஞ்சதை நான் வேண்டிட்டு வந்திருக்கிறேங்க. என்னோடய அம்மா தங்கம்மனோட அருளாலையும் கொல்லிப்பாவை அம்மாவோட அருளாலையும் இதை பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்குமே மஞ்சுநாத சுவாமியோட அருளும் ஆசையும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க.